அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் வரக்கூடிய அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த துலாம் ராசிக்கு உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு மேன்மையான ஒரு பெயர்ச்சி தான் உங்களுக்கு மாளவியா யோகம் என்கிற ஒரு அற்புத பலன் சுக்கிர பகவானால் ஏற்பட போகுதுங்க. இந்த மாளவியா யோகம் ஒருத்தருடைய ராசிக்கு அதாவது லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு 1, 4, 7, 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களில் அமையும் போது இந்த யோகம் அமையப்போவது உண்டுங்க. இப்படி இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய இந்த யோகம் ஒருத்தருக்கு சுக்கிரன் தாங்க 9 நவ கிரகங்களிலேயே ஒரு ஆடம்பரம், ஒரு செல்வாக்கு, ஒரு சுகபோக யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகநாதனே சுக்கிர பகவான் தாங்க. இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு காலம் ஏற்படக்கூடியது நிச்சயமாக மேசராசி நேயர்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ சிரமங்களும் சில முயற்சிகள் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இந்த சுக்கிர பகவான் மாளவிகா யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிற ஒரு நிலையை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்க எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுங்கிறது யாருங்க? ரொம்ப உற்சாகம் மிக்கவர். எதிலையும் ஆர்வம். ஒன்று நினச்சோம்னா அது செஞ்சு முடிச்சிருவணும். ஒரு விஷயத்தை தொட்டோம்னா முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் மேசராசி நேயர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய மனசில் கள்ளங்கவடம் இருக்காதுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. எது மனசுக்கு படுதோ அது கச்சிதமாக வெளிப்படைய பேசக்கூடியவங்க தான் மேசராசியில் பிறந்தவங்க. அன்படி பேசியும் சில நேரத்தில் நல்லதே சொன்னாலும் கெட்டது, உண்மையே பேசினாலும் பொய், ஆக மொத்தத்தில் அடுத்தவங்களுடைய சூழ்ச்சி சுயநலமாக வாழ்கிறவங்களுக்கு முன்னால் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தாலும் அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் நாம் பொதுநலமாக அதாவது நம்ம உண்மையாக இருந்தவங்களுக்கு கிடைக்கலைங்கிற ஆதங்கமும் மேசராசி நேயர்கள் கடந்த காலத்திலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் சில சிரமங்கள் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த 2-3 வருஷ காலகட்டமாக சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. ஒரு விதத்தில் பார்த்தா தொழில் ரீதியில் பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்தோம், எத்தனையோ நன்மைகள் செய்தோம். ஆனால் செய்திருந்தாலும் இன்றைக்கி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருக்கு நம்ம உதவி செஞ்சு உருவாக்கி வச்சோமோ அவங்களாலேயே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சிட்டிங்க. குறிப்பாக ஒரு வேலையில் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் 1 வருஷ காலகட்டம் ஜென்மத்தில் இருந்தது குரு. ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட திறமை இருக்கும், நல்ல முயற்சி இருக்கும், அடுத்தவங்களை விட நாம் அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் காலம்பூரா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா யார் நம்ம கூட இருந்தாங்களோ அவங்களுக்கு
குழி தோண்டி நமக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நமக்கு வரவேண்டிய ஒரு பேர் புகழ் அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதை விட நமக்கு அந்த இடத்துலையே வேலையே செய்ய முடியாத சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே உருவாயிருக்கும். இதனால் சிலர் இடம் மாறுதல் பண்ணியிருப்பீங்க. சிலர் வேலையை இழந்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம், எந்த பக்கம் வேலைக்கு போகலாம், எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. முயற்சி எடுப்பீங்க. முயற்சி தேடி வர்ற மாதிரியே இருக்கும், நெருங்கி வர்ற மாதிரியே இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா 90% ஓகே, 10%ல் ஃபெயிலர், நடக்கலை, முடியலை, மறுபடியும் புதுசாக முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக அனுபவிச்சுட்டீங்க. இனி வரக்கூடிய காலமாவது நமக்கு சாதகமாக இருக்குமா, நமக்கு ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு நமக்கு அமையுமா, இதில் வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் எப்படியே கஷ்டப்பட்டாலும் இதில் இருந்து சமாளித்து மீண்டும் வந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தோம்னா நெருக்கடிகள் அதிகமாகுது. ஒரு விதத்தில் பார்த்தா வேலையில் பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா குடும்ப ரீதியிலையும் பண ரீதியில் சிக்கல்கள். பணம் பார்த்தா தாராளமாக செலவு செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய மேசராசிக்கு காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தோம்னா 2வது வரக்கூடிய ராசி, 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்களுடைய சுக்கிர பகவான் எப்போவுமே நீங்கள் எப்பவும் இருக்குதோ இல்லையோ கௌரவமாக, அதாவது 10 ரூபா தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு ஒரு பக்கம் 10 ரூபா கடன் வாங்கினாலும் அந்த கடனை கட்ட முடியல. பணம் வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. வரவு 10 ரூபானா செலவு 15 ரூபாய் இருக்குது. நம்மளுடைய பணமே பார்த்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிங்கிற ஒரு நிலையில் அடுத்தவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி அந்த பணம் சேரல. ஏமாற்றங்கள், நம்மக்கிட்ட பழகிறவங்கள் எல்லாமே அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு பழகிற மாதிரி தான் இருக்குதே தவிர கடைசீட்டில் பார்த்தா தான் தெரியுது, நாம் தான் ஏமாளி ஆகிட்டோம், அவங்க கரெக்டாக தான் பழகி இருக்கிறாங்க, அவங்களுடைய போலி வேஷம் இப்போ தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வளர்ச்சிகளும் அடுத்தவங்களாலேயே தடையாக இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு தனக்காரகனாகிய, அதாவது சுக்கிர பகவான், தனஸ்தானம்னா 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு. அப்போது தனம், குடும்பம் அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு எந்த ஒரு பேச்சு சாமர்த்தியம், ஒரு திறமையான ஒரு எதையுமே ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த செயல் கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு எது எடுத்தாலும் இந்த தடங்கள் எல்லாமே இருந்த காலகட்டம் போய் உங்களுக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதியும் 7ஆம், அதாவது கலஸ்திரஸ்தானாதிபதியும், அந்த 7ஆம் இடம்ங்கிறதுங்க சாதாரண கிடையாதுங்க. ஒரு சொந்த பந்தம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதே மாதிரி மற்றவங்களுடைய தொடர்பு, அடுத்தவங்களால நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தாங்க உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தில் ஆட்சி, அதாவது நிலையில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகுதுங்க. அப்போது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே உண்மையிலேயே உங்களுக்கு சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், அதாவது நமக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் தடை தாமதம் நிதானமாய் கொடுத்துட்டு இருந்ததோ அதுக்கெல்லாமே ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வரவு பணம், தனக்காரகன் சுக்கிர பகவான். ஒருத்தருக்கு யோக போக சுகங்களை கொடுக்கக்கூடியதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனமகிழ்ச்சி, வண்டி வாகனம், அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு குடும்ப சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எப்படின்னா, நம்ம எது ஆசைப்பட்டு நம்ம 4 பேருக்கு மத்தியில் ஒரு கௌரவமாக கண்ணியமாக ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதில் சில களங்கங்கள் வந்திருக்கும், சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா பிரிவுங்கிற ஒரு நிலையே ஏற்பட்டிருந்தால் கூட கண்டிப்பாக அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட, அதாவது இது வரைக்குமே எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், சரியான முறையில் அமையலை, நினச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையிலையும் குழப்பமாக இருக்குது என்ன அப்படின்னு, அதாவது மனசில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக
கலஸ்திரஸ்தானக்காரகன், அதாவது 7ஆம் இடத்துல ஆட்சி நிலை அடையும் போது உங்களுக்கு அடுத்தவங்களுடைய நன்மைகளும் நடக்கும், குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். எல்லாத்தை விட பொருளாதார வளர்ச்சிகள் அற்புதமாக இருக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனையிலும் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தாங்க இந்த சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகத்தினால நிச்சயமாக சிலருக்கு வெளிநாடு போகணும், வெளியூர் பிரயாணங்களால் நம்ம சாதிக்கணும், நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும்னு முயற்சி எடுத்திருப்பீங்க. கடந்த காலத்தில் செய்ய முடியல, நெருங்கி வர மாதிரியே இருந்தது, எல்லாமே விலகி போச்சு. நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு முயற்சின்னு ஒரு உதவின்னு செய்தால் அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது, ஆனால் நமக்கு பாதகமாக இருக்குது, ஃபெயிலர் ஆகுது. ஆக மொத்தத்தில் எல்லா கடவுளும் கும்பிடுறோம், எல்லா சாமியும் கும்பிடுறோம், ஆனால் கும்பிட்ட சாமிகள் நமக்கு அருள் கொடுக்க மாட்டேங்குது. சில வாய்ப்புகள் கை கெட்டி வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. நாளைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுமோங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்கள் பட்ட ஒரு வேதனைகளுக்கு, மற்றவங்களால சூழ்ச்சியில் வலையில் சிக்கி தவிச்ச உங்களுக்கு நம்ம எல்லாமே சம்பாரித்து நீங்கள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு போயிருச்சே, இது வரைக்கும் பாடுபட்டது கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா வேஸ்ட்டாக, அதாவது இப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்து மீண்டு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு மேன்மையான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன் தாங்க இந்த மாளவிகா யோகம்ங்கிற ஒரு அற்புதமான சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம். இந்த யோகத்தினால் கண்டிப்பாக ஆரோக்கியம், அதே மாதிரி வயதானவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே எத்தனையோ மருத்துவம் பண்ணணும், எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், ஆரோக்கியம் சரியில்லை, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மன அமைதி சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு இருக்குது, அடுத்தவங்களுக்கு எல்லாமே நம்ம நல்லது பண்ணினா எல்லாமே புண்ணியம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, நமக்கு எந்த ஒரு நன்மைகள் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற, அதாவது இந்த கஷ்டங்களை தீர்த்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு செழிப்பான ஒரு நிலையில் அடையக்கூடிய இந்த பலன் தாங்க உங்களுக்கு தனக்காரகனாகிய தனாதிபதி ஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி புரியும் போது அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது ஒரு பளபளப்பு, ஒரு ஜொலிப்பு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு வெற்றி, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியில் இருந்து பார்த்துட்டோம்னா உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருப்பதனால கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிற ஒரு நிலை நீங்கள் எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்துங்க கோச்சார பலன். இந்த கோச்சாரங்கிறது உங்களுடைய இந்த ராசிக்கு கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் தாங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் என்ன, பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, இன்றைக்கி என்ன திசை புத்தி நடக்குது, என்ன லக்னம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் தெரிவித்து ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சினால் மாளவிகா யோகம் அமையப்பெறுவதனால இந்த காலகட்டத்திலிருந்து மென்மேலும் உங்களுடைய மேசராசி நேயர்களுக்கு வளர்ச்சி பெருகி மனம் மகிழ்ச்சிங்கிற அடையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.